அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்ற காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு இன்னொரு உவமையை கூறுகிறார். ஊதாரி மகன் நமக்கு தெரியும். 2 மகன்கள், ஒரு தந்தை. இளைய மகன் பாவம் செய்து விட்டான். தந்தையிடம் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நெடு பயணம் மேற்கொண்டு பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டு கடைசியில ஓட்டாண்டி ஆகி பன்றிகள் மேய்க்கும் இடத்தில் வேலை செய்து, யூதர்கள் பன்றியை திட்ட போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பன்றிகள் மேய்க்கும் இடத்தில் வேலை செய்து அந்த பன்றியின் சாப்பாடையாவது சாப்பிடலாம் என்ற கடைசி நிலைக்கு வந்து விட்டான். பிறகு அறிவு வந்து தந்தையிடம் வருகிறார். இந்த தவ காலத்தில் நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து, பாவ நிலையை உணர்ந்து இறைவனிடத்தில் வர கடவுள் நம்ம அழைக்கிறார். இதுதான் இந்த தவ காலம். ஆகவே சில சமயங்கள் நாம் பாவம் செய்து பிறகு அந்த பாவத்தின் பலனை அனுபவித்த பிறகு கஷ்டப்பட்டு திரும்ப தந்தையிடம் வருவோம். தந்தை தாராளமாக நம்ம ஏற்றுக்கொள்வார். கைகளை விரித்து நம்மை அரவணைப்பார். இன்னொரு மகன், மூத்த மகன், அவனும் பாவம் செய்தான். ஏனென்றால் அவனுடைய பாவமாகப்பட்டது அவனுடைய நினைப்பு. அதாவது நான் பாவமே செய்யல, நான் நேர்மையாளர், நல்லா இருக்கிறேன், என் தம்பி தான் பாவம் செய்தான், ஆகவே நான் எந்த பாவமும் செய்யல என்ற நினைப்புல இருந்துதான். அதுவும் ஒரு பாவம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 மகன்களும் ஒரு விதத்தில் பாவம் செய்திருக்கிறார். இதன் நடுவில் தந்தை இருக்கிறார். தந்தை அன்பு மிக்கவர். ஆகவே இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, பாவிகளுக்கு, வரிய வாங்குபவர்களுக்கு. இவரெல்லாம் பாவம் செய்தவர்கள் தான். ஆனா திரும்பி வராங்க. பாவத்தின் சுமையை அனுபவித்த பிறகு திரும்பி வராங்க. ஆனா யாரு திரும்பி வரமாட்டாங்கன்னா, இந்த பரிசேயர், சதுசேயர், மலை நூல் அறிஞர், இவங்க வரமாட்டாங்க. இவங்க மேல நிக்கிறாங்க. நாங்களாம் சரியான ஆள், நாங்களாம் நல்லவர்கள், நாங்களாம் எந்த பாவமும் செய்யல. இந்த பாவியான ஒரு ஈகோ. ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அவகாலத்தில் நாம் இளைய மகனாக இருக்கலாம், மூத்த மகனாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து, நாம் எல்லாம் சாம்பல், ஒண்ணுமே இல்லை கடவுளுக்கு. இதை உணர்ந்து இறைவனிடத்தில் வர ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.